அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த வாரம் முதல் நாம் ஒரு புதிய போதனையை கருத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். அதாவது என்ன கருத்து என்றால், இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற பொல்லாத சூழலில், இயற்கை பேரழிவு ஒரு பக்கம், நாடை எதிர்த்து அழித்து கொண்டிருக்கிற சூழல், குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிற சூழல், போதைப் பொருள் அல்லது குடிவெறி, இல்லாமைகள், தரித்திரங்கள் இப்படி ஆண்டு கொண்டிருக்கிற, மனிதமே அழிந்து கொண்டிருக்கிற பொல்லாத சூழலில் ஒவ்வொரு மனிதனும் வெறும் ஜெபத்துக்கு போறவனா, திருப்பலிக்கு போறவனா இருந்து மட்டும் வாழாம, அவன் தனக்குள் கடவுள் கொடுத்திருக்கிற மேக்னிஃபிஷன்ஸை, பிரம்மாண்டமான காரியங்களை, கடவுள் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய குளோரிய, மெஜஸ்டி, கம்பீரமான ஒரு பண்புகளை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும். அதை கடவுள் டிமாண்ட் பண்றாரு. அப்படி ஒரு மனுஷன் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவங்கள மட்டும் இல்லாமல் ஜெபித்து என்ன ஜெபிக்கிறோமோ அதன்படி வாழுகிற பொழுது மன்னிக்கிறது, அன்பு செய்கிறது, ஓடி போய் உதவி செய்கிறது, திருச்சபை கட்டி எழுப்பது, சுயநலம் பார்க்காம பிறர் அன்புக்காக வாழ்வது, பிறருக்கு அன்பை கொடுப்பது, இப்படி பல்வேறு காரியங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்த தான் இந்த உலகம் மாறும், அரசர்களாக நம்மை நோக்கி வருவார்கள் என்று பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷனுடைய குறிக்கோள் வாழ்றது இல்லை. கடவுள் படைத்தது மனுஷனை வாழ்றதுக்காக இல்லை, வாழணும் தான். ஆனால் வாழ்க்கை என்பது கடவுளுடைய பண்புகளை, வல்லமைகளை, அற்புதங்களை இவன் ஒவ்வொரு மனுஷனும் வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு மனுஷனை பார்க்குற போதும் கடவுளை பார்க்கணும். அதுதான் கடவுள் படைத்தார். அதுக்காக தான் கடவுள் மனுஷனை தன் சாயலில் படைத்தது. மிக முக்கிய நோக்கம் தன்னுடைய சாயலை வெளிப்படுத்துவாங்கிறது தான். அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் யாருன்னு அறியாம, நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமைகள் என்ன, எனக்குள்ள இருக்கிற கிராண்டியூர் என்ன, உயர் சிறப்பு பண்புகள் என்ன என்பதையெல்லாம் நோக்காமல், ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள இன்வெர்டடா, ஏதோ நான் அழிஞ்சிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு அப்பா அம்மா சரியில்லை, தாய் சரியில்லை, நான் பாதிக்கப்பட்டவன், பிறர் என்னை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி, நான் தப்பு செஞ்சேன்னு சொல்லி குற்ற உணர்வோட, கோழை உணர்வோட, தாழ்வு, லோ திங்கிங்கோட வாழ்ந்து ஜெபித்தா போதும், ஏதோ ஒரு பாதுகாத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வாழ்றோம். பார்த்தீங்களா? இதுதான் மிக கேவலமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் திருந்தாததற்கு மெயின் ரீசன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகிமை, மேன்மையை, மாண்புகளை வெளிப்படுத்தலை. இன்னைக்கு ஒவ்வொருவரும் அப்படிதான் ஒரு ஆசையோட வாழ்றாங்க. நான் நல்ல அருட்சகோதரியா வாழணும், நல்ல ப்ரொவின்ஷியலா, நல்ல மதர் ஜென்டரா வாழணும், செபிக்கணும், நான் போராட்டத்தில் அற்புதம் நடக்கணும், நான் நல்ல ஒரு குருவா வாழணும், நல்ல ஆயரா வாழணும், நல்ல பேராயரா வாழணும், அல்லது நல்ல ஒரு இன்ஜினியரா வாழணும், நல்ல அப்பாவா இருக்கணும், நல்ல அம்மாவா இருக்கணும், நல்ல ஒரு அட்வொகேட்டா இருக்கணும், நல்ல ஒரு சிறந்த மனுஷனா இருக்கணும், அப்துல் கலாமை போல அல்லது மோசேயை போல, தாவீதை போல, அன்னை மரியாளை போல நல்ல மனுஷனா வாழணும், மதர் தெரசாவை போல வாழணும் அப்படின்னு பேச்சு பேசுகிற ஆசையோடு தான். ஆசை மட்டும்தான் இருக்கு, கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளில் கொஞ்சம் கூட வெளிப்படுத்தாமல் போய் செத்து போகிறோம். எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நாம் செய்யக்கூடிய மாபெரும் இழப்பு என் திறமைகளை வெளிப்படுத்தாது. ஆசை இருக்கு, நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்கு, அந்த ட்ரீமோட போய் செத்து போகிறோம் பாருங்க. அதனால தான் ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றாரு, the greatest and richest repository of untapped treasure and glory is cemetery அப்படிங்கிறாரு. அதாவது மகிமையை வெளிப்படுத்தாம மரித்து போன மிக உயர்ந்த பொக்கிஷமான இடம், காஸ்ட்லியான இடம் அப்படிங்கிற, பவுனை விட, டைமண்டை விட சிறந்த இடம் கல்லறை அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம ஆசை தான் படுறோம், நமக்குள்ள திறமைகளை அப்படியே வெளிப்படுத்தாம திறமைகளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறோம். அப்போ அதுதானே காஸ்ட்லியான இடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சங்கீத ஆசிரியர் 19 தாவீது சொல்றாரு, 1-2-3 வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. வானம், மேகம், நட்சத்திரம், சூரியன், நிலா ஒவ்வொன்றும் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தி அறிவிக்கின்றன. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகிறது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவி கொடுப்பதும் செவியில் படுவதும் இல்லை. சப்தம் போட்டு சூரியன் சொல்றதில்ல, சப்தம் போட்டு நிலா சொல்றதில்ல, அது பாட்டுக்கு தன்னுடைய மகிமை வெளிப்படுத்திட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கு. கடவுள் நல்லவர், கடவுள் பெரியவர், எனக்கு இதை தான் படைச்சாரு, ஒளி கொடுக்க தான் படைச்சாரு சொல்லி வாயில பேச்சு சத்தம் இல்லாத அவைகளே இப்படி சொல்லுகிறது. ஆயிரம் பேச்சு இல்லை, சொல் இல்லை, அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது, இறைவனுக்கே மகிமை என்று சொல்லுகிறது. அப்போ சாதாரண புல், பூண்டு, பல்லி, பூரா, நரி, நத்த, யானை, சிங்கம், புலி, கரடி
எல்லா அனிமல்கள் கூட, ஒவ்வொரு அனிமல்ஸ், செடி கொடி, மலர் செடி, கடல், எல்லாம் கடவுள் படைத்த அத்தனையும் கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துகின்றன. எவரி லிவிங் திங் possess the glory, the majesty of God. கடவுளுடைய மகிமையும் மாட்சிமையும் மேன்மையும் ஒவ்வொரு படைப்புகளும் தன்னகத்தை தாங்கி இருக்கிறது. மனுஷன் அதை விட அதிகமாக தாங்கி இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரி, அதான் கடந்த வாரம் பார்த்தோம். காட்டு மலர் செடி கொடி இவ்வளோ அழகா பூத்து குலுங்குகிறதே, கடவுளுடைய மகிமை வெளிப்படுத்துதே, மனுஷன் எப்படி வெளிப்படுத்தணும் கடந்த வாரம் பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின நற்செய்தி 25வது அதிகாரத்தில் ஒரு தாளந்து ஓமையை நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு 3 பேரை கூப்பிடுறாரு. அந்த அரசர் ஒருவருக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருவருக்கு 2 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருவருக்கு 1 தாளந்தை கொடுக்குறாரு. 5, 2, 1. என்னடா ஒருத்தர் கூட கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ஈக்குவல் தான். வித்தியாசமான தாளந்துகள். ஒருவருக்கு 5 எலுமிச்சம்பழம் கொடுக்குறாரு உதாரணத்துக்கு, இன்னொருவருக்கு அந்த 5 எலுமிச்சம்பழமும் 2 ஆப்பிள் கொடுத்தா போதும் இல்லை, ஆப்பிள் காஸ்ட்லி இல்லையா. இன்னொருத்தருக்கு ஒரு பலாப்பழத்தை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். அப்போ எல்லாருக்கும் வித்தியாசமான ஆசீர்வாதங்களை கொடுக்குற 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. அப்போ நெடுநாள் கழித்து அவர் வந்து கணக்கு கேட்குறாரு. என்னையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உன் மகிமை வெளிப்படுத்தினியா? உனக்கு நான் கொடுத்திருக்கிற திறமைகளை வெளிப்படுத்தினியா? வாட் அபவுட் யுவர் கிராண்டியர்? வாட் அபவுட் யுவர் மேக்னிஃபிஷியன்சி? வாட் அபவுட் யுவர் கெப்பாசிட்டி, டேலண்ட்ஸ்? எங்கே போச்சு பரிசுத்தத்தின் வரங்கள், கொடைகள் வெளிப்படுத்தினியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாய்யா, 5 தாளந்து வாங்கணும் வந்து சொல்கிறான். ஐயா நீங்கள் 5 கொடுத்தீங்க, இன்னும் ஒரு 5 நான் சம்பாதிச்சிருக்கேன், இந்த 5 10 இருந்தாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கடவுள் சொல்கிறாரு, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியக்காரனே, சிறிய விஷயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்ததால் உன்னை மிகப்பெரிய காரியத்துக்கு அதிகாரியா நான் உன்னை உயர்த்த போகிறேன். ப்ரமோஷன் பாருங்க. ஹவு காட் பி சோ ஹாப்பி பாருங்களேன். He delights, how God delights in the manifestation of our glory. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமைகளை, மாண்புகளை நாம் வெளிப்படுத்தும் போது நன்று 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 நல்ல ஊழியனை அப்ரிஷியேட் பண்றாரு. அந்த அளவுக்கு God delights in manifesting my glory. என்னுடைய மகிமை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய திறமையை, என்னுடைய மாண்பை, என்னுடைய நற்பண்புகளை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற நற்பண்புகளை நான் வெளிப்படுத்தும் போது கடவுள் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரு. 2 தாளந்து கொடுத்தவன் இன்னும் 2 தூக்கிட்டு வரான், 4 கொடுக்குறான். பாதி அவ்வளோதானே. 5 10 வந்தாலும் சரி, 2 4 இருந்தாலும் கடவுள் ஒன்று தான். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியக்காரனே, சிறு விஷயத்தில் உண்மை உள்ளவனாக இருந்ததால் உன்னை மிகப்பெரிய காரியத்துக்கு அமர்த்துவேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு என்னன்னா ஒரு மாதிரி சோம்பேறிகளாக, சுயநலவாதிகளாக நம்ம மாறிட்டோம். கிறிஸ்துவம் என்றால், பக்தி என்றால், டிவோஷன் என்றால் இப்படியே போயிடுச்சு பாரு. நான் ஜெபிக்கணும், நான் இறக்குற ஜெபமாலை சொல்லணும், நான் ஜெபமாலை சொல்லணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்படிதான் சுயநலத்தோட வாழ்ந்து பிண்டங்களாக வாழ்றோம், உயிருள்ள பிணங்களாக வாழ்றோம். என்னை பொறுத்தவரை அவ்வளவுதான். அப்போ எந்த ஒரு சமுதாய பார்வை இல்லை, பிறர் நேசம் இல்லை, நான் மன்னிக்க மாட்டேன், சுயநலம், கட்டுகள், நோய், நோக்காடு, இப்படியே வாழ வேண்டியதான் பாருங்க. அதனால்தான் விடுதலை, டெலிவரன்ஸ் இல்லை. அப்ப நன்று நன்று அந்த நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரனுக்கு டெலிவரன்ஸ் தேவையில்லை பாருங்க. ஒரு தியானம் தேவையில்லை பாருங்க. எந்த விதமான ஒண்ணு கூட தேவையில்லை அவனுக்கு. ஏன்னா அவன் கடவுளுடைய சிந்தனையோட ஒத்து போறான். அன்பான சகோதர சகோதரிகளே, 3வது ஆள் வராரு, 1 தாளந்து கொடுத்தவர். அவர் என்ன செய்யறாருன்னா மண்ணுக்குள்ள போய் புதைச்சு வைக்கிறார். அப்ப சொல்றாரு, ஐயா நீ கடின உள்ளத்தினர், நீ விதைக்காத இடத்தில் போய் அறுவடை செய்வர். நம்ம மத்தேயு எழுதின நற்செய்தி 25 14 முதல் வாசித்து கொண்டிருக்கிறோம். நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பர் என்பதை நான் அறிவேன், உமக்கு அஞ்சியதால். பாருங்க, கடவுளுக்கு பயம், புருஷனுக்கு பயம், பொண்டாட்டிக்கு பயம், பிள்ளைங்களுக்கு பயம். அவன் இதை சொல்லிடுவா, இவன் சொல்லிடுவான், இப்படி வாத்தியாரை சொல்லிடுவான், பயந்து பயந்து நமக்குள்ள இருக்கிற தாளந்துகளை புதைச்சி வைக்கிறோம். பார்த்தீங்களா? இன்னைக்கு பிள்ளைங்களை அடின்னு அடிச்சு, நீ சரியில்லை, நீ உருப்பட மாட்ட, இப்படி சொல்லி 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 அந்த தாளந்தை சப்ரஸ் பண்ணி டிப்ரெஸ் பண்ணி விட்டுறோம், புதைச்சி வைக்கிறோம். நான் என் மனைவி தாளந்தை புதைக்கிறேன், அவன் ஏன் தாளந்தை புதைக்கிறான்? நீங்க மனைவி தாளந்தை புதைக்கிறீங்க, மனைவி உங்க தாளந்தை புதைக்கிறாங்க, மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கிறாங்க, யாரும் வரக்கூடாது. அவ்வளவுதான். என்ன மாதிரி ஒரு ஜெனரஸ் மைண்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றான். அதற்கு அவர், சோம்பேறியே. யாரு? ஒன்றும் பெரிய வியாபாரம் பண்ணல, வெறும் பாவம் பண்ணல, கொடுத்ததை புதைச்சு வச்சிருக்கான். கொடுக்கிற தாளந்த, குளோரிய, ஒளிய,
காஸ்பல் நற்செய்தி வாசிக்கிறேன், படிக்கிறேன், 24 hours படிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணுறேன், என்ன பிரயோஜனம்? நான் தியானம் பண்ணுறதை வெளியில் சொல்லலைன்னா, நான் படித்ததை வெளியில் சொல்லலைன்னா, நான் வாழ்கிறத பிறரை சொல்லலைன்னா என்ன பிரயோஜனம்? புதைச்சி வைக்கிற சோம்பேறி அப்படிங்கிறார். பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்வேன், தூவாத இடத்திலும் நான் விளைச்சலை சேகரிப்பேன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை வட்டிக்காவது கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறார். லிட்டரல் மீனிங்ல வட்டி கொடுத்து வட்டி எல்லாம் உடனே வட்டி பெருக்கலாம் ஆண்டவர் சொல்லிட்டார் இல்ல. பாருங்க, அந்த தாளந்துக்கு, அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸுக்கு, அந்த கடவுள் நமக்குள்ள இருக்கிற அந்த வரங்களை கொடைகளை வெளிப்படுத்தணுங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க. அட்லீஸ்ட் வட்டி கடவை படுத்த கொஞ்சம் பெருக்கி இருக்குமே, கொஞ்சமாவது செஞ்சிருக்கலாமே என்று அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த உதாரணத்தை போய் சொல்றாரு. இதில் நம்ம என்ன பண்ணோம், எதெல்லாம் நமக்கு தப்பா புரியுமோ அதெல்லாம் பிடிச்சிட்டு இழுத்துக்க வேண்டியது. அப்போ சொல்லிட்டு அவர் சொல்றாரு கடைசியில், பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், உள்ளதை எடுத்துக்கப்ப, அவன்கிட்ட இருக்கிறதை பிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ எனக்குள்ள இருக்கிற நல்ல பண்புகள் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா செத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. எனக்குள்ள அன்பை கொடுக்கலாம், அன்பு செத்துக்கிட்டே இருக்கும். இரக்கத்தை கொடுக்கலாம், இறக்க செத்துக்கிட்டே இருக்கும். உள்ளதை பிடிங்கிரும். அது அவர் ஒன்றும் பிடுங்கி இதை போட்டு பிடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது டீகம்போஸ் ஆகிடும், அழிஞ்சிரும், டிவாஸ்டேட் ஆகிடும். அழுகையும் அங்கலாய்ப்பும் உள்ள இருளில் தள்ளுங்க அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு அழுகை, அங்கலாய்ப்பு, இல்லாமை, தரித்திரம் இருக்குன்னு சொன்னா அங்க மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ், க்ளோரி இஸ் ஆப்சென்ட். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மாண்ப மகிமையை கடவுளை நாம வெளிப்படுத்தல. அப்ப கடவுளை வெளிப்படுத்தாத இடத்துல அழுகையும் பற்கடிப்பும் தரித்திரியமும் பேரனஸ் தான் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய திறமையை, கடவுள் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிராண்டியூரை, அந்த மேக்னிஃபிஷன்ஸை, மெஜஸ்டியை, க்ளோரியை ஹானர் பண்ணணும், கொடுத்து கடவுளை ஹானர் பண்ணணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப நம்ம மிக அழகாக பார்க்க வேண்டிய காரியம் இந்த காரியம். தியானத்துக்கு போனால் போதும், ஜெபிச்சா போதும், நல்லவனாக இருந்தால் போதும் இல்லை. நான் என்னுடைய கடவுளை வெளிப்படுத்தலை, நான் பிரயோஜனம் இல்லை. அது பிரீஸ்டாக இருந்தாலும் சரி, ஆயர்களாக இருந்தாலும், கார்டினல்களாக இருந்தாலும், அல்லது சாதாரண ஒரு சாமானியாக இருந்தாலும், ஐ ஷுட் மேனிஃபெஸ்ட் த க்ளோரி ஆஃப் காட். நாங்கள் கட்டடம் கட்டி கொண்டு இருக்கிறோம். பல இடங்களில் கட்டடங்களை கட்டுவோம். அங்கே பார்த்தா நிறைய மரங்கள் இருக்கும், வேறு வழி இல்லை, வெட்டித்தான் ஆகணும். அப்படி வெட்டும் பொழுது புளியா மரம், அரச மரம், நிறைய மரங்களை வெட்டுவோம். ஒரு சாதாரண புளிய மரத்தை உதாரணத்துக்கு எடுத்துங்களேன். ஒரு சில இடத்துல வெட்டும் பொழுது அது 100-150 அடி வளர்ந்துருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 80-90 அடி. எல்லா பக்கமும் கிளைகள் பயங்கர உயரமாக இருக்கும். ட்ரீ கட்டர்ஸை கூட்டு வருவோம். அப்போ அவங்க கட் பண்ணி எல்லாம் துண்டு துண்டாக எடுப்பாங்க. அதை எடை போட்டால் அது பாட்டுக்கு 35 டன், 40 டன், 50 டன்லாம் போகும். அப்போது 50 டன் எடை அப்படின்னா 40 டன் எடைன்னு வச்சுங்க, 40,000 கிலோ. ஒரு சாதாரண மனுஷன் 60 கிலோ 70 கிலோ இருக்கான்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆட்கள் எடை அந்த ஒரு மரத்தில் இருக்கு. அவ்வளோ தழை, அவ்வளோ பூ, அவ்வளோ காய், அந்த புளியாம்பழம் காய்ச்சி தொங்குறதை நம்ம பார்க்குறோம். ரோட்டில் எல்லா இடமும் பார்க்கக்கூடிய, அதனால தான் புளியாம்பழம் நார்மலாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு மரம். ஊட்டி கொடைக்கானல் ஒரு மரம் சொன்னால் தெரியாது. அப்போது இவ்வளோ தழை, இவ்வளோ செடி கொடி எங்கிருந்து வந்தது? அது சாதாரண இத்தனோண்டு உள்ள 5 mm இல்லை 10 mm 20 mm உள்ள அந்த புளியாங்கொட்டை விதையிலேருந்து தான் வந்துச்சு. அந்த விதையை கொண்டுட்டு போய் மண்ணில் போட்டோன்னு அதை முளைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு வழியாக எல்லா ஆற்றலையும் எடுத்து வளர்ந்து செழித்து அவ்வளோ பூவு புளியாம்பழத்தை கொடுக்குது. நம்ம சாம்பாரை வைக்க புளி வேணும், புளி குழம்பு வைக்க வேணும், எல்லாத்துக்கும் புளி வேணும். அது இல்லைன்னா சாப்பிடவே முடியாது. அவ்வளோ பெரிய பலனை தருகிறது. ஒரு வேளை அந்த புளியாங்கொட்டை நம்மை போல சுயநலத்தோட, நான் நல்லா இருந்தால் போதும், கொஞ்சம் நீட்டு தலையை மட்டும் கொடுத்துட்டு ஒரு அடி மட்டும் வளர்ந்து அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புளியாம்பழம் கிடைக்குமா, பூ கிடைக்குமா? அந்த அளவுக்கு ஒரு பிரசனேகத்தோட ஒவ்வொரு மரத்தையும் கடவுள் படைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆஃப்டர் ஆல் ஒரு புளியாங்கொட்டை இவ்வளோ பெரிய மேக்னிஃபிஷன்சியை, இவ்வளோ பெரிய கிராண்டியூரை, இவ்வளோ பெரிய உயர் சிறப்பு பண்புகளோடு வெளிப்படுத்தி கடவுள் யாருன்னு அது நிரூபிக்கிறது என்று சொன்னால், கடவுள் சாயலில் படைக்கப்பட்டவன் மனுஷன் மட்டும்தான். உங்களை என்னையும் திட்டம் செய்து உக்காந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி உங்கள் தாய்க்குள்ள உங்களை என்னையும் வச்சுருக்காங்க.
அப்போ பிளான் பண்ணி உருவாக்கின நான் எந்த அளவுக்கு மகிமை கொடுக்க வேண்டும், மகிமை கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்றாரு, அப்படி கொடுத்தா நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, உன்னை மிகப்பெரிய காரியத்துக்கு உன்னை உயர்த்துவேன். ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன், blessing upon blessing, grace upon grace will be poured upon you. ஆனால் நான் ஜெபிப்பேன், கோயிலுக்கு போறேன், திருப்தி இருக்கு. வெறும் கோயிலுக்கு போறதால நம்ம வாழ்க்கை என்னங்க மாறுது? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே தாங்க இன்னைக்கு இருக்கீங்க. 60 வருஷம் கழிச்சு இப்படி தான் இருப்பீங்க. என்ன மாறி இருக்கு? கடன் தொல்லை அடைச்சிட்டிங்களா? இல்லை நோய் நீங்கிடுச்சா? இல்லை உங்க வீட்டில் பிரச்சனை இல்லையா? என்ன மாறி இருக்கிறது? கோயிலுக்கு போறதுனால, ஜெபிக்கிறதுனால, திருப்பலிக்கு வந்து என்ன மாறி இருக்கிறது? ஏன் மாறல? மாறாத திருப்பலியா? அத்தனையும் மாற்றக்கூடிய திருப்பலி நம்ம ஒவ்வொரு கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கக்கூடிய அந்த திருப்பலியை விட மிக மேன்மையான ஒரு காரியம் உலகத்தில் இல்லையே. வாழ்க்கை மாறலை. காரணம் என்ன? திருப்பலி கண்டுட்டு வரேன், அவ்வளோதான். என் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறதே இல்லை. என் மகிமையை வெளிப்படுத்துறது இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான காரியங்களை வெளிப்படுத்துறது இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த க்ளோரி, இந்த மேக்னிஃபிஷியன்சி, அல்லது நான் எனக்கு கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி அல்லது மெஜஸ்டி அப்படின்னு சொன்ன நம்ம என்ன செய்யறோம்? இந்த க்ளோரி அப்படின்னா அது கடவுளுக்கே மகிமை. க்ளோரி டு காட், க்ளோரி பி டு காட் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா? The word glory is not practical and relevant to human being நம்ம நினைக்கிறோம். Very very bad thinking. கடவுளுக்கே மகிமை, மனுஷனுக்கு எங்கெங்க மகிமை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சது கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அப்படி கொண்டுட்டு வந்துட்டாங்க மனுஷனை. அது பெருமை, அது மோசம் அப்படின்னு திங்க் பண்ண வச்சுட்டாங்க. பாருங்க, க்ளோரி அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நெபியூலஸ் அப்படின்னா கண்ணுக்கு புலப்படாத, மறைவாக, ஃபாகியா, புகை போன்ற ஒரு அப்ராக்சிமேட்டா, குத்து மதிப்பான ஒரு அர்த்தத்தோட தான் கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக, புகழ் உண்டா. மகிமை என்ன பொருளா இருக்கு? இங்க ஒரு டார்ச் லைட் இருக்கா, இல்லை ஒரு வடை மாதிரி இருக்கா மகிமை, பூரி மாதிரி இருக்கா? தெரியாது. we do not know what is glory, what is talents. தெரியாம தான் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்தவங்களுக்கு தான், நமக்கு இல்லப்பா, அது irrelevant, நமக்கு கிடையாது, ப்ராக்டிக்கலா கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். My dear brothers and sisters, glory is a relevant and practical word to not only to God and also to every human being. Glory, மகிமை என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சாயல், அதை வெளிப்படுத்தி ஆகணும், ஆற்றலை வெளிப்படுத்தணும். க்ளோரி என்பது மனுஷனுக்கும் உரித்தானது. அது கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய க்ளோரி. அது நம்முடைய சுயநலத்தை நம்முடைய பெருமைக்கல்ல, அது கடவுளுடைய பெருமைக்காக, கடவுளை மகிமைப்படுத்த நமக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸ், கெப்பாசிட்டி, அறிவு, ஞானம், ஆற்றல், இவைகள் தான் கடவுளுடைய பண்புகள் தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான இயல்பு தான் க்ளோரி. இந்த மகிமை வெளிப்படுத்துங்கள். ரைஸ், ஷைன், the glory of God has been given to you அப்படிங்கிறார், poured upon you அப்படிங்கிறார் எசையா. ஆகவே இந்த கருத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய மகிமை வெளிப்படுத்துவோம். கடவுள் மகிமை அடைவாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப சுருக்கிக்கிட்டோம். கடவுள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, ஒரு அறிவுரை கொடுக்கும் பொழுது இயற்கையை பார்க்க சொல்வார். இயற்கையை பார்த்து இதை கற்றுக்கொள்ளுங்கள், குருவிகளை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, பூக்களை பார்த்து, மலர்களை பார்த்து என்று சொல்லி பல காரியங்களை சொல்வார். யோபு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோபுவுக்கு மறுமொழி அளிக்கும் பொழுது கடவுள் அந்த இயற்கையின் ஒவ்வொரு பராமரிப்பையும், அது செயல்படுகிற விதத்தையும் சொல்லிட்டு, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லுவார். எதற்காக என்று சொன்னால், கடவுளுடைய படைப்பு ஒவ்வொன்றும் அந்த கடவுளுடைய ஒரு விதமான தன்மைகளை, தனித்துவங்களை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படியாக ஆண்டவர் அதை படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த ஒரு விகர் இருக்கு, ஒரு வைட்டல் பவர். அதெல்லாம் நம்ம தியானிக்கிறதே இல்லை. ஒரு மரம் எப்படி ஒரு சின்ன விதையிலேருந்து வளருது அப்படிங்கிறது நம்ம தியானிக்கிறதே இல்லை. எனக்குள்ளே எப்படி ஒரு குழந்தை உருவாகி வளர்கிறது என்பதை நம்ம தியானிக்கிறதே இல்லை. we take everything for granted. ஒரு மாம்பழத்தை வாங்கினா ஒரு டேஸ்டே இல்லை, சரியில்லை, தூக்கி போட்டுரும். இந்த பழம் எனக்கு பிடிக்காது, இந்த காய் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளும் அந்த ஒரு வைட்டல் பவரை வச்சிருக்கிறாரு. அது திரும்ப அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது என்று சொல்லி இப்போ இத்தனை ஆண்டுகளாக படைப்பு தன்னுடைய தன்மையை இழந்து விடாமல் அந்த வைட்டல் பவரை, அந்த விகரை கடத்தி கொண்டே வருகின்றது.
ஆனா நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு வைட்டல் பவர் இருக்கு, விகர் இருக்கு, கடவுளுடைய கிராண்டர் இருக்கு, கடவுளுடைய அந்த ஒரு மேக்னிஃபிஷியன்ஸ் அது நமக்குள்ள இருக்குது என்பதை உணராததுனாலதான் நாம நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தாமலே இருக்கின்றோம். ஐயோ, நான் கடவுளுக்கு பயப்படுறேன், நான் இதை எப்படி திரும்ப செய்ய முடியும், நான் ஒன்றும் இதை பயன்படுத்த முடியாது, நான் என்னத்துக்கு லாய்க்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அதை முடிந்து மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிடறோம். அதற்கு எப்பேற்பட்ட தண்டனையை ஆண்டவர் கொடுக்கின்றார் நினைச்சு பாருங்க. நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை, தியானிக்கிறதே இல்லை. We are so busy with our mundane things. ஆனா கடவுள் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு அர்த்தத்தை வச்சு அதன் ஆழத்தில் புரியும்படியா நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார். We have to manifest our glory. நாம நிச்சயமா அதை செய்தே ஆக வேண்டும். ஏன்னா அதற்காக கடவுள் படைத்திருக்கிறார். அதைத்தான் படைப்புகள் எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றது. அப்படி செய்தவர்கள் தான் கடவுளுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். அதனால நன்று நன்று அப்படின்னு சொல்லி பாராட்டுகிறார், அவர்களை இன்னுமாய் உயர்த்துகின்றார். அப்படித்தான் நம்ம ஒரு காட்சியை பார்க்கலாம். திருவெளிப்பாடு 7வது புத்தகத்துல அப்படியாக சேனையாய் மக்கள் அழகழகா நிற்கிறாங்க. யார் அவர்கள் என்று சொல்லி பார்த்தா, கடவுளுடைய அந்த இரத்தத்தாலே கழுவப்பட்டது நிச்சயத்தை உணர்ந்து கொண்டு அவர் தங்களுக்குள் வைத்த அந்த தாளந்துகளை பல மடங்காக பெருக்கி இந்த உலகத்தை ஆசீர்வதித்தவர்கள். அப்படி நாம நிக்க போறோமா? இல்ல, நீ போ, புறம்பே உள்ள இருளுக்கு தள்ளப்படுவா என்று சொல்லப்படுகிற அந்த பரிதாபமான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த நாளில் நாம் தீர்மானிப்போம், எனக்குள் இருக்கிற அந்த மகிமையை நான் நிச்சயம் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி உணர்ந்து இந்த பாடலோடு ஜெபிப்போம். பாருங்கள், கரங்களை தட்டி அப்படி விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். நம்ம அப்படி கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்ந்தா கடவுள் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம உயர்த்த போகிறார். ஒவ்வொன்றுக்கும் அழகாய் பிரதிபகாரம் கொடுக்கிற கடவுள் அவர். சின்னவற்றிலிருந்து ஒவ்வொன்றிலும் கடவுளை வெளிப்படுத்துவோம். கடவுள் நமக்குள் வைத்திருக்கிற அந்த மகிமையை பயன்படுத்துவோம். பிறருக்காக இந்த உலகத்தை ஆசீர்வதிப்போம். பிறருடைய நலனில் சந்தோஷப்படுவோம். பிறருடைய காரியங்களில் அக்கறைப்படுவோம். அப்படியாகத்தான் ஒவ்வொரு பழமும் பயன்படுகிறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பயன்படட்டும். அப்படி ஒரு விஷுவலைஸ் பண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். பாருங்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சிலை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சிலை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இவர்கள் யார் என்று சொல்லி பார்ப்போம். 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ எதை பெற்றிருந்தாலும் அந்த பணியை முழுமையாய் செய்து முடித்தவர்கள் தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சேனையில் அழகாய் நிற்பவர்கள். நாமும் அப்படி நிற்க வேண்டும் என் நண்பர்களே. தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர் சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சிலை தலைவராம் இயேசுவின் பொற்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். அப்படி வந்தா நாமும் தாங்க அங்க அழகா நிற்க போகின்றோம். வாழ்க்கையே ஒரு நற்செய்தியாய் மாறட்டும். கடவுளின் தன்மைகள் நம்மிருந்து வெளிப்படட்டும். இன்னும் நேசிப்போம், இன்னும் மன்னிப்போம், இன்னும் இரக்கம் காட்டுவோம், இன்னும் சமாதானமாய் வாழ்வோம். ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் கருவிகளை இந்த உலகத்தில் வாழ்வோம். பாருங்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்துக் கொண்டோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்,
இந்த நாள் முதல் அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை உம்முடைய மகிமை எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை அப்பா எடுத்து பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு முன்பாய் அழகாய் உம்முடைய சேனையாய் இந்த உலகத்தை அழகுபடுத்துகிறவர்களாய், சரி செய்கிறவர்களாய், கரடு முரடானவைகளை சரி செய்கிறவர்களாய், தகர்ந்து போனவற்றை கட்டி எழுப்புகிறவர்களாய், வீழ்ந்து போனவர்களை தூக்கி எடுக்கிறவர்களாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. அப்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்பா எங்களோடு நீர் கூட நிற்பீராக, உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை எழுந்து ஜொலிக்க செய்வீராக. உம்முடைய அதிமிக மகிமைக்காக இதை செய்து முடிப்பீராக. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அப்படியாக எழட்டும், ஒளி வீசட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.